நேற்று நாளை உலக மக்களின் மாம்பழ தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். நான் தமிழ் சார். அதாவது எங்கள் வீட்டில் சிரிக்கிறாங்க 10வது அவதாரம் சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒரு முஸ்லீம் குடும்பம், அதனால. ஏன்னா அது மற்ற மதத்திலேருந்து ஒரு விஷயத்த சொன்னால் சிரிக்கத்தானே செய்வாங்க. இருந்தாலும் பற்றி சொல்லுகிற போது குர்ஆன் என்ன சொல்கிறதுனா ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் என்றால் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி. ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, முஸ்லிம்களுடைய அதிபதி அல்ல, அவன் இறைவன் என்பவன் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி. ரப்புன் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய அதிபதி, மனிதர்களுடைய காப்பாளன், மனிதன் தான் சொல்லியிருக்க தவிர முஸ்லிம்கள் என்ற ஒரு கருத்து இல்லை. ஆகவே கடவுள் முஸ்லிம்கள் மீது தனிப்பட்ட பாசமோ முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது தனிப்பட்ட கோபமோ உடையவர் அல்ல. அவர் யார் நல்லது செஞ்சானோ அவனுக்கு சப்போர்ட், யார் தீமை செஞ்சானோ அவனுக்கு எதிர்ப்பு. இதுதான் கடவுளுடைய விதி. திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தால் அவன் உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவார். கடவுள் கட்டளை நடந்தா கடவுள் விட்டுருவார். நீங்க புறக்கணித்தா உங்களை அகற்றி விட்டு அந்த இடத்துல இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவார். உன்னை யாராவது நீ இறைவனை பத்தி பேசுறியே, யாருன்னு கேட்டா நீ சொல்லு, தைரியமா சொல்லுன்னு பல தடவை எனக்கு சொல்லிட்டாங்க. நானே ரொம்ப பயந்து தான் சொன்னேன் இந்த விஷயத்த. அவ்வளோ ஒரு சரி. நான் கேட்குறேன், 10ஆம் அவதாரம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஏதாவது ஒரு அபூர்வம் இருக்கணும். 10ஆம் அவதாரம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் யாரும் 10வது அவதாரம் நானும் சொல்லலை இது வரைக்கும். ஆனால் நான் தான் கடவுள், நான் தான் இறைவன் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 10ஆம் அவதாரம் சொல்லக்கூடிய நான், என்னை சொல்கிற மாம்டேடு, நான் என்ன பண்ண முடியும் சொல்கிறேன். சரி, அப்படி ஒரு அவதாரம் ஒருத்தவங்க வருவாங்கன்னா ஏதாவது ஒரு அதிசயத்தை கொண்டு வருவாங்க, ஏதோ ஒரு அபூர்வம் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? அப்படி தான் எனக்கும் இருக்குது. அப்போ நான் சாதாரண ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ளே பல கேள்விகள் இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வெளிப்படுத்தினேன். இந்த விஷயத்தை நான் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நான் தெரியப்படுத்தலை. அதே நேரத்தில் 10வது அவதாரம் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு நீங்கள் கையில் மொபைலில் தானே என்னை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஒளிப்பதிவில் என்னை மொபைலில் பார்க்குறீங்க. அப்போ இதே ஒரு அதிசயம் இல்லையா? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலத்தை நினச்சி பார்த்துருப்பாங்களா? இதுவே ஒரு அதிசயம்தான். இந்த அதிசயத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ எத்தனையோ அவங்க இஸ்லாத்துலேயும் இருக்குதான், அப்புறம் தஜ்ஜால் அப்படிலாம் இருக்குதான், ஈசா நபி திரும்ப வருவாராம், ஜீசஸ் திரும்ப வருவாராம், அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் நீ 10ஆம் அவதாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க என்னை சார்ந்தவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காரு, மகன் இருக்கிறான். அப்போ கடந்த காலத்தை ஒரு ஃப்ளாஷ்பேக் விஷயம், பழைய விஷயம் அப்படின்னா நீங்கள் மகன் சொல்கிறது கேட்பீங்களா, தாத்தா சொல்கிறது கேட்பீங்களா? ஏன்னா தாத்தா தான் அதை அனுபவிச்சிருக்கிறாரு. அப்படின்னா அந்த முத வந்த ஆன்மீகத்தில் தான் அந்த 10ஆம் அவதாரம் இருக்குது. அப்போ அதுதான் தொடரணும். அப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் வர சொன்னால், அதாவது அவங்க இறுதி இல்லை, இருந்திருந்தால் அவங்களே நான் தான் இறுதி. இப்போ நான் சொல்ல 10ஆம் அவதாரம் நான் தான் கடைசி. இதுக்கப்புறமா யார் என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் தான் நீங்கள், அதில் தான் நீங்கள் சத்தியத்தை தேடணும். நான் தான் சொல்லலை எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். அதே நேரத்தில் முஸ்லீம்களை நான் தனியாக ஆக்கிட்டேன். முஸ்லீம் என்னை பார்க்கணும், ஆனால் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க மதத்தில் இருக்குது, சொர்க்கத்து மதம். ஏன்னா அவங்களுக்கு இறுதி வாய்ப்புன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, மரணத்துக்கு அப்புறம் இறைவழியில் நேர்மையாக நடந்துக்கிட்டா அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. சொர்க்கத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அது இறைவன் தொடுவதும் சொர்க்கம் என்றது ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இல்லை, அடுத்தது இறைவனின் சொர்க்கம், மாம்டேட் அப்படி வச்சுக்கலாம். அதில் போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பூமிக்குள்ளே ஒரு நரகம் அனுபவிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? நரகம் என்பது இந்த பூமியில் தான். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு மறு வாய்ப்பு மனிதனாக பிறக்கிறது கிடைக்காது. ஏன்னா அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா போக முடியாது. அப்போ அந்த மற்ற மதத்துக்காரங்களுக்கெல்லாம் அந்த மனிதனாக பிறக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மனிதனாக ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா எப்படி பிறக்கிறாங்க? தந்தை வயிற்றுலேருந்து கோடிக்கணக்கான உயிரணுக்கள் தாய் வயிற்றில் போய் சேர்றாங்க.
அப்போ எத்தனையோ அணுக்கள் வந்து குப்பையாக போயிடுது. அப்போ அந்த வரைக்கும் நெருங்கி கூட அந்த தாய் வயிற்றில் போயிட்டு கர்ப்பம் தரிக்க முடியாது முஸ்லீம்களுக்கு. நரகம் போயிட்டா நரகம், சொர்க்கம்னா சொர்க்கம். சரிங்களா? அப்போ அந்த முஸ்லீம் மக்களுக்கு இறுதி வாய்ப்பு அவங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு நரகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ அந்த கழிவுகள்லாம் எங்கே போகும்? குப்பையில் போகும். அது உயிர் தானே, அது உயிர் பரிணாமம் பூச்சி மாறும், அங்கே ஒரு நரகத்தானே போய்க்கும். அப்புறம் மாற்றி 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 நரகம் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தவிர அவங்களால மனிதனாக பிறக்கவே முடியாது. அப்படியே அவங்க மனிதனாக பிறந்து வாய்ப்பு கிடைத்தால் அதுக்கு அவங்க நிறையா பண்ண வேண்டியது வரும். ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு தான் ஈஸியான ஒரு விஷயம் கிடச்சிருக்குல்ல. அப்போ அந்த முஸ்லீம் மக்களை நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்றா செய்தி முடிஞ்சு போச்சு வச்சுங்க. ஸோ ரெண்டாவது, கிறிஸ்டினில் சொல்கிறாங்க ஜீசஸ் மீண்டும் வருவாங்கன்னு. சரி, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் நம்ம என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? அவங்க என்ன சொல்கிறாங்க? இறைவனின் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. மாம்டேட் என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் என் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இறைவன் என்பவன் இல்லை, இல்லை என்பவனால் படைக்கப்பட்டு நான் மன்னிப்பு கேட்க வந்தேன், என் பிள்ளைகளும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பிள்ளைனா எல்லோரும் பிள்ளை தானே. அப்போ எல்லோரும் பிள்ளைகளாக வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா எல்லோரும் தான் மீண்டும் மீண்டும் வரும். ஏன்னா அவங்களுடைய அறிவு வந்து மொத்த உலக மக்களின் அறிவு ஒன்று சேர்ந்தால் மட்டும் முழுமை அடையாது. நேற்று இன்று நாளை, நேற்று வந்தவங்களுடைய அறிவு, நாளை வரக்கூடியவங்களுடைய அறிவு அனைத்தும் சேர்ந்ததான் அவங்க அறிவு தான் இறைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போ 10ஆம் அவதாரம் என்பது கடைசியாக ஒரு அவதாரம் வரும், கல்கி அவதாரம் அப்படின்னு. அப்போ இந்த கலியுகம், நான் கேட்குறது ஒரே கேள்வி என்னன்னா, நீங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் பார்க்காம யார் பார்ப்பா? நீங்கள் தான் பார்க்க முடியும். இல்லை எனக்கு அப்பா அம்மா எனக்கு பின்னாடி வர்றவங்க பார்ப்பாங்க, என் பேர பிள்ளைங்க பார்ப்பாங்கன்னு நீங்கள் ஏன் கடந்து போகிறீங்க? ஏன் கடந்து போகணும்? ஏன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் நரகத்துக்கு போய் மற்ற மதத்துக்காரங்களுக்கு, முஸ்லீம்களை மனிதனாக பிறக்கிறதுக்குள்ளே என்னை தான் வந்து தேடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நரகத்திலேயே தெரிஞ்சிடும் இப்படி ஒரு விஷயம்தான் ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நான் உங்களுக்கு இறைவனை காட்டுறேன். அது எப்படி இறைவனை காட்டவே இல்லையே. அதான் சொல்கிறேன், இல்லைன்னு நினச்ச பார்த்தா இறைவனை பார்க்கலான்னு சொல்கிறேன்ல. நான் இல்லை என்ற ஒரு விஷயத்தில் தான் இறைவன் இருக்கிறான். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அது எப்படி? இறைவன் ஒருத்தவங்க தானே படைத்திருப்பான், அவன் தானே எல்லாம் செஞ்சுருப்பான், இறைவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த இறைவனை படைத்தது யார்? அப்போ இன்னொரு இறைவனும் இருக்கணும். அப்போ இருக்கணும் நீங்கள் போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கண்ணாடியில் உங்க பாருங்கள், நல்லா கிட்ட போய் உங்கள் கண்ணை பாருங்கள். கண்ணில் வந்து அந்த கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியும். அந்த உருவம் தெரியுதுன்னா அந்த உருவத்துக்கு ஒரு கண் இருக்கும். அந்த கண்ணுக்குள்ள மறுபடியும் நம்ம தெரியும். அப்படியே நீங்கள் போயிட்டே போனீங்கன்னா எங்கே போய் நின்று ஆகணுமே. அப்போ இல்லை என்ற ஸ்டாப் வச்சாதான் இறைவன். அப்போ இல்லை என்ற ஒருவன் இறைவன் இருக்கிறான். ஏன் அதை நம்பணும்னா, நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாரும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்கோம். அது மூலமாக தான் ஜின் வழியாக வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பித்து இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா அப்போ அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தானே சொல்கிறாங்க இல்லை என்பனால் படைக்கப்பட்டு நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் என்று. ஸோ இன்னொன்று, இறைவனை நீங்கள் நம்புனா உங்களுக்கு இறைவனுக்கு நம்ப தேவையில்லை. ஏன்னா அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு இறைவன் தேவை. இறைவன் இல்லை என்றால், அதாவது இறைவன் என்ற கான்செப்ட் இல்லைன்னா, இந்த இறைவனுக்கும் கடவுள் எதுவும் இல்லைன்னா மனிதன் வந்து மென்டல் ஆகிடுவான். ஏன்னா ஏமாத்துறவங்க ஏமாற்றுவாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நம்மளுக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஐயோ கடவுள் ஒன்று ஒரு நாள் தண்டிப்பான்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கும் ஆறுதல் கிடைக்காது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ பல விஷயங்களுக்கு இறைவன் என்ற ஒரு கான்செப்ட் தான் ஆறுதல். அதனால எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். நேர்மை ரொம்ப முக்கியம்.